தாயிப் பயணம். நபி ஸல்லல்லாஹு அன் வாழ்க்கையின் மிகத் துயரமான நாள் மக்காவில். நபி ஸல்லல்லாஹு அன் 13 வருடம் மக்களை இஸ்லாமுக்கு கூப்பிட்டார். ஆனால் பெரும்பாலானவர்கள் கேட்கவில்லை. சிலர் கேட்டு பலர் கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அன் தாயிப் என்று சொல்லப்படும் ஊருக்கு பயணம் செய்தார்கள். அது மக்காவிலிருந்து சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் தூரம். அவர் உடன் தாயார் போன்ற அன்பு கொண்டவர் சைத் இப்னு ஹாரிதார் அலி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அங்குள்ள முக்கியமான தலைவர்களிடம் சென்று, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைத்தார். ஆனால் அந்த தலைவர்கள், நீதான் நபியா? நீ பேசியது உண்மைனா? நீங்க எங்களுக்கு பெரிய அசிங்கம் என்று கேலி செய்தார்கள். அவர்கள் மக்களிடம், குழந்தைகளிடம் நபி ஸல்லல்லாஹை அவமதிக்க சொல்லினார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு மற்றும் சைத் அலி மீது கற்கள் எறிந்தார்கள். இருவரும் காயமடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹுவின் கால்கள் இரத்தத்தில் நனைந்தது. இப்படி மிகவும் துயரத்துடன் நபி ஸல்லல்லாஹு நகரத்தை விட்டு வெளியே வந்தார். அவர் ஒரு தோட்டத்தில் ஓய்வு எடுத்தார். அங்கிருந்து அவர் அல்லாஹ்விடம் ஒரு மிகவும் உணர்ச்சி வாய்ந்த துஆ செய்தார். யா அல்லாஹ், நான் பலவீனமடைந்தேன். என்னை யாரும் கேட்கவில்லை. ஆனா நீங்க கோபமில்லை என்றால் நான் எதையும் கவலைப்படமாட்டேன். அந்த நேரத்தில் ஜிப்ரயீல் அலை வந்தார். அவர் சொன்னார், நீ விரும்பினால் இந்த இரு மலைகளை ஒன்றாகச் சுருண்டு தாயிப் மக்களை அழித்து விடுவேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு கூறினார், இல்லை, நான் நம்புகிறேன், இவர்களின் சந்ததியிலாவது ஒருவராவது அல்லாஹ்வை வணங்குவார்கள். பாடம். நபி ஸல்லல்லாஹு தனக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னித்தார். துன்பத்தின் நடுவிலும் அவர் மனிதர்களுக்கான நல்லதே விரும்பினார். இது நபி ஸல்லல்லாஹுவின் மிகப்பெரிய பொறுமையும் கருணையும் காட்டும் சம்பவம்.